இஸ்லாமியர்களே உங்கள் நோன்புகள் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்போ இந்த பதிவை படிங்க, மிஸ் பண்ணாம படிங்க. ஒருவன் ஒரு வணக்கத்தை செய்யும் போது எந்த அளவு கஷ்டத்தை அனுபவித்து அதை செய்கிறானோ அந்த அளவு அவனுக்கு நற்கூலி உண்டு. ஒரு வணக்கத்தின் கஷ்டத்தை பொறுத்தே அதற்கு நன்மை கூடவும் குறையவும் இருக்கும். வணக்கங்களில் உடலை வருத்திச் செய்கின்ற வணக்கத்திற்கே அதிக நன்மை கிடைக்கும். தொழுகை, நோன்பு, சகாத், ஹஜ் முதலான வணக்கங்களில் உடலை அதிகம் வருத்திச் செய்கின்ற வணக்கம் ஹஜ் வணக்கமாகும். இதனால்தான் எம்பெருமானார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவன் எந்த ஒரு பாவமும் தவறும் செய்யாமல் ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவானாயின் அவன் தனது தாயின் வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகன் போலாகிவிடுகிறான் என்று அருளினார்கள். ஹஜ் வணக்கத்தை முறைப்படி நிறைவேற்றியவருக்கு மட்டுமே இப்படியொரு பாக்கியம் கிடைப்பதாக எம்பிரான் அவர்கள் அருளினார்களே அன்றி வேறு எந்த வணக்கம் செய்தவனுக்கும் இப்படியொரு பாக்கியம் கிடைப்பதாக அவர்கள் அருளியதற்கு நான் எந்த ஓர் ஆதாரத்தையும் காணவில்லை. இதற்கான காரணம் ஹஜ் வணக்கம் என்பது ஒருவன் தனது உடலை வருத்தி அதை கசக்கிப் பிழிந்து செய்கின்ற கஷ்டமான வணக்கம் என்பதேயாகும். இவ்வாறுதான் நோன்பும் நப்ஸ் எனும் மனவெழுச்சிக்கு மாறு செய்தும் செய்கின்ற ஒரு வணக்கமாகும். சுமார் 13 மணி நேரங்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதுடன் தொழில் செய்வதிலும் கவனம் செலுத்துவதாலும் மனவாசையை அடக்கியும் இவ்வாறான கஷ்டங்களை அனுபவித்து வணக்கம் செய்வதாயின் பகல் நேரத்திலேயே நோன்பு நோற்க வேண்டும். இரவு நேரத்தில் நோன்பு நோற்றால் நிம்மதியாக உறக்கத்திலேயே காலம் கழியுமேயன்றி கஷ்டத்தை அனுபவிக்க வாய்ப்பு இல்லாமற் போய்விடும். முகல்லப் கஷ்டப்படுத்தப்பட்டவன் என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமற் போய்விடும். இதனால்தான் நோன்பை பகல் நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கினான் என்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு நோற்கும் போதே மனிதன் நப்ஸ் எனும் எதிரியுடன் போர் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு மனிதன் நரகத்திற்குச் செல்வதற்கு பிரதான காரணம் நப்ஸ் என்ற எதிரிதான். இதனால்தான் நபி பெருமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உனது விரோதிகளில் மிகவும் கடுமையான விரோதி உனது இரு விழாக்களுக்கும் இடையிலுள்ள நப்ஸ் ஆகும் என்று அருளினார்கள். எனவே நப்ஸ் எனும் எதிரியை, துரோகியை, விஷப்பாம்பை, சதிகாரனை அடக்கி ஒடுக்குவதற்கு அரிய சந்தர்ப்பம் நோன்பு நோற்பதேயாகும். நோன்பை அதற்குரிய முறைப்படி நோற்றால் நப்ஸ் அடங்குவது மட்டுமன்றி ஷாத்தானும் அடங்குவான், இப்லீஸும் அடங்குவான். ஆயினும் இக்காலத்தவர்கள் நோன்பு நோற்பது போல் நோன்பு நோற்றால் ஷாத்தானின் பேரர்களான குட்டிச் சாத்தான்கள், இப்லீஸின் பேரர்களான குட்டி இப்லீஸ்கள் கூட அடங்க மாட்டார்கள். ஏனெனில் இக்காலத்தில் நோன்பு நோக்கின்ற வயது முதிர்ந்த பக்தியுள்ள சில பாட்டிகள் தவிர இன்னும் சில வயோதிபர்களான நல்லடியார்கள் தவிர மற்றவர்கள் நோற்கும் நோன்பு வீணானதேயாகும். இது குறித்தே பெருமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்வருமாறு அருளினார்கள். எத்தனையோ நோன்பாளிகள் உள்ளனர். அவர்களின் நோன்பில் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தவிர வேறொன்றும் இல்லை என்று நபீகள் திலகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருளினார்கள். யார் இவர்கள்? நியத் வைக்காமல் நோன்பு நோற்றவர்களா? இல்லை, நியத் வைத்து நோன்பு நோற்றவர்கள்தான். அளவிற்கு அதிகமாக சாப்பிட்டு நோற்றவர்களா? இல்லை. ஆயினும் முறையாக நோற்றிருந்தாலும் பின்வரும் காரியங்கள் செய்தவர்களாவர்.